ஹாய் டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். இந்த 2025ல கிரிக்கெட்ல நடக்க இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் அண்ட் சீரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホバーカ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி சாம்பியன் டிராஃபி. இது பார்த்தீங்கன்னா ஃபிப் 19ல ஆரம்பிச்சு மார்ச் 9ல முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீம்ஸை பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து. அப்புறம் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா இதான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்குது. இந்த செமிஃபைனல் 1 பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்க ஃபர்ஸ்ட் டீமுக்கும் குரூப் பியில் உள்ள செகண்ட் டீமுக்கும் நடக்க போகுது. அடுத்து செமிஃபைனல் 2 பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்க செகண்ட் டீமுக்கும் குரூப் பியில் உள்ள ஃபர்ஸ்ட் டீமுக்கும் நடக்க போகுது. இந்த நாக் அவுட் ஸ்டேஜுக்கு எந்த 4 டீம் வரும்? அண்டர் ரேட்டட் டீம் ஏதாச்சும் வருமா? சொல்றா நிதிஷ். என்னை பொறுத்த வரைக்கும் ம். ஆஸ்திரேலியா கண்டிப்பா வந்துடும். டாப் ஒன்ல ஓகே. ஆஸ்திரேலியா. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து என்னதான் வந்து பேட் கமின்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லைனாலும் ம். ஆஸ்திரேலியா வந்து கம்பல்சரியா வந்துடும். அப்புறமேட்டு வந்து இந்தியாவில் வந்து பும்ரா ம். இல்லைனாலும் நம்ம கிட்ட பேட்டிங் வந்து தரமா இருக்கு. இது போக வந்துட்டு ம். ஜடேஜா வந்து இந்த சீரீஸ்ல வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஜடேஜால இருந்து எல்லாமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. ம். அப்புறமேட்டு வந்துட்டு நியூசிலாந்து வந்து கம்பல்சரியா வந்துடும். ஏன்னா வந்து இப்போ இப்போ நடக்கிற இப்போ வந்து கரண்டா நடக்கிற பாகிஸ்தான் சீரீஸும் அப்புறமேட்டு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல வந்து நியூசிலாந்து வந்து தரமா பண்ணிட்டு இருக்கு. கான்வே ம். எல்லாருமே வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. கேன் வில்லியம்சனும் வந்துட்டு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 100 இது பண்ணாரு, ஸ்ட்ரைக் பண்ணாரு. அப்புறமேட்டு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவா இல்லைன்னா வந்துட்டு இங்கிலாந்து தான் சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. இந்த 2 டீம்ல ஒரு டீம் ம். கம்பல்சரி வந்துடும். அப்புறமேட்டு வந்துட்டு 100 வந்துட்டு எந்த டீம் வர ம். வாய்ப்பு இருக்குன்னா வந்து ஆப்கானிஸ்தான் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேட்டிங்கும் சரி செம்ம ஃபார்ம். ம். ஓப்பனிங் 2 பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸ்பின்னை போட்டு நெருக்கிடுவாங்க அவங்க ஆப்கானிஸ்தானு. ம். ஆப்கானிஸ்தானை பத்தி சொல்ல இது பண்ணவே இல்லை. என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு டீமை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து உள்ள பூந்து எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு. ம். வாய்ப்பு பார்க்கலாம். இருக்கும் ம். அதுக்கு. நான் ம். ஏன் வந்து பாகிஸ்தானை வந்து ஏன் வந்து சொல்லலைன்னா, பாகிஸ்தான் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்போ இப்போ நடக்கிற கரண்ட்ல நடக்கிற இந்த நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற சீரீஸ்ல வந்து ம். பாகிஸ்தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை. பேட்டிங் நல்லா இருக்குது, ஓகே. பவுலிங்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வந்து ஏதோ ஒண்ணு ம். அவங்க தப்பு பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. என்னதான் பாகிஸ்தான் ம். வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியா வந்துட்டு இருந்தாலுமே பாகிஸ்தான் வந்துட்டு டாப் 4ல வருவாங்கன்னு எனக்கு தோணல. அதான். ம். சரி நிதிஷ், இதில பார்த்தீங்கன்னா, நீ ஒரு பாயிண்ட்ட விட்ட. நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா, பும்ரா கிடையாது. ம். ஸோ பும்ரா இல்லாம இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மத்த டீம்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நிதிஷ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல். இது பார்த்தீங்கன்னா, மார்ச் 21லேருந்து மே 25 வரையும் நடக்குது. ம். 2 மாசம். ஸோ ம். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் டீம்ஸ்லாம். ஆர்சிபி இந்த வாட்டியாச்சும் கப்பு வாங்குமா நிதிஷ்? சொல்றியா? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து எல்லா திருப்பு இருந்ததோட ஆர்சிபி நீ பார்த்தனா வந்து பவுலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ம். பவுலிங் வந்து நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ம். என்ன ஒரு மைனஸ்னா வந்து ஹேசல்வுட் வந்து இன்ஜுரி. அதுக்குள்ளேயே அவர் ஃபிட் ஆகி வந்துட்டாரா ம். நல்லா ஆமா. இருக்கும். பவுலிங் கொஞ்சம் ம். நல்லா இருக்கு. பார்க்கலாம் ஆர்சிபி வருதா சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கும் ஆர்சிபி வரணும்னு சொல்லிட்டு ஆசை. வழக்கம் போல சிஎஸ்கே இல்லைன்னா மும்பை 2 டீம்ல ஏதாவது ம். ஒரு டீம் வந்து ஃபைனலுக்கு வந்துரும். கேகேஆர் ஒரு வந்துரும். நல்ல டீம் இருக்கு. ம். எந்த டீம் வந்து அண்டர் ரேட்டடா இருக்கும்னா வந்து குஜராத்ல ம். வந்து சரியான டீம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு குஜராத் வந்து வரதுக்கு செம்ம வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், நம்ம ம். பொறுத்து வந்து பார்க்கலாம். குஜராத்ல செம்ம டீம் இருக்கு. அது போக ம். இன்னொரு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் என்னன்னா டெல்லி. டெல்லி. டெல்லிட்ட ம். வந்துட்டு டெல்லிட்ட வந்து பவுலிங் ஆர்டர் நீ பார்த்தனா ஒரு மாரி இருக்கு. டெல்லியோட பவுலிங் ஆர்டர் பார்த்தனா வச்சு பயங்கரமா இருக்கு. ஒரு 5 ஓவர் ம். தரமா கன்னா போற அளவுக்கு 5 ஓவர் இருக்கு. இது போக ம். ஆல்ரவுண்டர் வேற செம்மையா இருக்கு. குஜராத்தும் டெல்லி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பார்க்கலாம். நான் ஏன் ம். வந்துட்டு சரி. எஸ்ஆர்எச் வந்து நான் வந்து ஏன் சொல்லலாம், அது கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கு. குவாலிஃபை இது ஆனாலும் பண்ற மாரி. அது ம். குவாலிஃபை ஆகுமா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த 2 டீம் ம். எனக்கு கொஞ்சம் சரி, நம்ம சர்ப்ரைஸா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் இன்னொரு வீடியோல கூட நம்ம கொஞ்சம் தெளிவா ம், பார்க்கலாம். ம். ம், ம். சரி நிதிஷ், இந்த ஐபிஎல் தான் டோனிக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஐபிஎல்லா இருக்கும்னு பார்க்கலாம், நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அதனால சிஎஸ்கே ஜெயிக்குமான்னு பார்ப்போம். ஜெயிச்சா ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். ம். பார்க்கலாம். சரி பார்க்கலாம் என்ன பண்றது டீம்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனு. இது ம், பார்த்தீங்கன்னா, ஜூன் 11 நடக்குது. ம், டீம்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும். ம். ஸோ இதில எப்படி போகும் நீ நெனைக்கிற சொல்லு? ஆ எப்படி போகும் நான் வந்து நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு வந்து பேட் கமின்ஸ், ஹேசல்வுட்லாம் வந்து இன்ஜுரியில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ம். இதுக்குள்ள இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது போக வந்துட்டு எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து பர்சனலா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ம். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்.
ஏன்னா எவ்வளவு ம். நாள் தான் அவங்களும் இது பண்ணாம இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கால பார்த்தோன்னா, ஆ, பேட்டிங் இருக்கு நல்லா. பவரான இல்ல பேட்டிங் இருக்கு. பேட்டிங்கும் நல்லா இருக்கு. இந்த ம். இந்த தடவை பவுலிங்கும் வந்து டீசெண்டா இருக்கு. நல்ல பவுலிங்கா இருக்கு. ம். ஆல்ரவுண்டர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சவுத் ம். ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். என்ன பொறுத்து ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியா ம். ஜெயிச்சா நம்ம வந்துட்டு போக வேண்டியது. மறுபடியும் ஆஸ்திரேலியா ஜெயிச்ச மாதிரி நினைச்சிட்டு போக வேண்டியது. ஆஸ்திரேலியா ஜெயிச்சா அவ்வளவுதான். அவ்வளோதான். ம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். அவ்வளோதான். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு, எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ம், ஆஸ்திரேலியாவா, சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்ப்போம். ம், மேட்ச் நடக்கும்போது. ம், அது ப்ரிவியூ வீடியோ வேணா நாங்க போடுறோம். ம். கண்டிப்பா ஓகே. இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 விளையாண்டுருக்காங்க. T20யும், ODIயும். ஸோ ம், இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 5 டெஸ்ட் சீரிஸா இருக்க போகுது. ம், எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 20 டு ஆகஸ்ட் 4. ம். ஒரு 2 மாசம். ம். நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா வந்துட்டு, இந்த டெஸ்ட்டை வந்து இந்தியா வந்து என்ன பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒயிட் பால்ல வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. நீ வந்து இப்போ கரண்ட்ல ம். நடக்கிற இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல நீ பார்த்திருப்ப, செம்ம ஃபார்ம்ல இருப்பாங்க. ரோஹித் சர்மா ம். வந்து நம்ம இந்த வீடியோ ஆமா. பேசியிருக்கிற டைம்ல ம். வந்துட்டு அவர் ஒரு 100 போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். அதே மாதிரி வந்துட்டு ம். ரெட் பால்லையும் இந்தியா கொஞ்சம் நல்லா பண்ணுச்சுன்னா ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா ம். ரெட் பால்ல வந்து நம்ம வந்து பும்ரா மட்டும் தான் நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். ம். இதுவே நீ அந்த பக்கம் போனோம்னா இங்கிலாந்து உனக்கே தெரியும். பால் வந்து 2 பக்கமும் ம். அலையும். கொஞ்சம் பேட்டிங்கும் நம்ம கொஞ்சம் ம். பார்க்கணும். பவுலிங்கும் வந்துட்டு யார் வந்துட்டு லீட் பண்ண போறா? சப்போஸ் வந்து பும்ரா வந்து அதுக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆயிட்டார்னா ஓகே. ஆனா வந்து நம்ம வந்து ஃபுல் ம். பிரஷரையும் வந்து நம்ம வந்து பும்ரா மேலே இது பண்ணக்கூடாது. நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரே பவுலர் மேல இது பும்ராக்கு பண்ணக்கூடாது. வந்துட்டு நம்ம ம். வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல பவுலரை வந்துட்டு இது பண்ணணும். அதுக்குள்ளேயும் அந்த சீரிஸ் வந்து வின் ம். பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நானும் அது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு டெஸ்ட் ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் ம். எப்படி ஆமா. வருதுன்னு சொல்லிட்டு. ம். சரி. சரி ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். அது இந்தியாவா, இங்கிலாண்டான்னு பார்க்கலாம். அந்த சீரிஸ்ல ம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது பிரிவு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது வீடியோ இருக்கு. ம். பிரிவு இருக்கு. வீடியோ ம், கண்டிப்பா இருக்கு கைஸ். ம், ம், பார்க்கலாம். ம். நெக்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஆஷஸ் இதில பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவா இருக்க போகுது. ஸோ இதில எப்படி டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற சொல்லு? ஆசிஸ்னாலே வெட்டு குத்து தான் கண்டிப்பா. ஆஷஸ்னாலே வெட்டு குத்து தான். ஆமா. ஆசிஸ்னாலே எப்படி கண்டிப்பா வெட்டு பால்லாம் குத்து தான். பவுன்சர். ம். ஆசிஸ்னாலே வெட்டு குத்து தான். எனக்கு நான் டெஸ்ட் வந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சது காரணமே வந்து இல்ல இந்த ஆசிஸ் இது தான். இது சொன்னோனே எனக்கு அந்த மார்க்கஸ் லெபச்சனை அடி வாங்கினது தான் ஞாபகம் வருது. அததான் ஒரு அததான் மாரி சொல்றேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறியா எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அததான் நீ பார்த்துருப்ப. ம். நம்ம வந்து ரீல்ஸ்லயே பார்த்துருப்போம். இது போக நான் வந்து லைவாவே பார்த்துருக்கேன். ம். யாருமே வந்து நம்ம வந்து மறந்துருக்கவே மாட்டோம். பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த லாஸ்ட் ஆமா, விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல நின்னு ஆமா. அடிச்சு கொடுத்தத. அப்புறம் வந்து அது மானஸ் எப்படின்னா கடைசியில அந்த செலிப்ரேஷன் அப்ப குடுக்கும்போது எல்லா கிரவுண்டே எந்திரிச்சு நிக்கும். அந்த மாரி அப்புறம் இருக்கும். வந்துட்டு ம். மானஸ் வந்துட்டு ம். சோப்ரா காச்சரோட பால வந்து தலையில ஆமா. வாங்கிட்டு அந்த ஒரு பால 70 தலையில அடிச்சு வாங்கிட்டு. ஆ, ம். ஒரு நாக் ஒன்று ஆடி இருப்பாரு. அப்புறம் ம். ஸ்மித் சொல்லவே வேணாம். கண்டிப்பா ஒரு 500 இருக்கு கண்டிப்பா. ஆமா. பார்க்கலாம். ம். வெட்டு குத்து இல்லாம கொஞ்சம் சுமூகமா இருந்தா நல்லா இருக்கும். சுமூகமா போகணும்னு பார்க்கலாம். ஆனா ம். கண்டிப்பா வெட்டு போகாதுன்னு குத்து நினைக்கிறேன். பார்ப்போம். போக நினைக்கிறேன். ம். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆசிஸ்ல. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி 2மே ஒரு ஒரு ஈக்குவலான டீம் தான். பவர்லயும், பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எந்த டீம் ஜெயிக்கும்னு பார்க்கலாம். ம். ஸோ ஆஷஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு வீடியோ கூட போடலாம். ஸோ அப்ப வந்து எந்த டீம் வந்து கரெக்ட்டா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்குவாட்ல இருந்து ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணலாம் போலாம். ஸ்குவாட்ல இருந்து எல்லாம் பார்க்கலாம். ம். ஓகே டியூட்ஸ் நம்ம இப்ப பார்த்தது தான் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அண்ட் சீரிஸ். அதாவது இந்த 25 2025ல வரக்கூடிய டோர்னமெண்ட் சீரிஸ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோஸுக்கும் இப்ப ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போதுன்னா, அதுக்கு ஒரு ப்ரிவ்யூ வீடியோ. ம். ஸோ அந்த மாரி நாங்க ஒரு பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். இல்லன்னா நாங்க ஒரு ஸோ ஷார்ட்ஸ் உங்களுக்கு கூட போட்டுருவோம். ம். பெட்ரா. ம். ம். முடியலன்னா ஷார்ட்ஸ் கூட ஷார்ட்ஸ் கூட நாங்க போட்டுருவோம். போட ட்ரை ம். பண்றோம். ம். ம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கன்டென்ட் வந்து சேரும் கைஸ். ம். ம். ஸோ ஓகே டியூட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ உங்கள நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். பை டியூட்ஸ்.